140 ஆண்டு வரலாற ஜஸ்ட் லைக் தட் தொடச்சு எறிஞ்சிட்டு போயிருக்கு தாவேகா. அதுக்கு திரு வன்னியரசு அவர்களும், திரு திருமாவளவன் அவர்களும் துணை போயிருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? திராவிட பண்டியன் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அது வந்துட்டு திரு ஜான் ரத்தினம் அவர்களும், அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் 1885ஆம் ஆண்டு தலித் உரிமைகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு பத்திரிகை. அதில இருந்த திராவிடத்தையும் அப்ப நம்ம எடுத்துருவோமா? ஆதி திராவிடர் நலத்துறையுடைய பெயர் சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ன்னு ஜஸ்ட் லைக் தட் மாத்திட்டு போனத சாதாரணமா கடந்து போக முடியாது. உங்கள் கட்சியின் கொள்கை தந்தையாக நீங்கள் வழிபடும் திரு அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு முதல்ல தமிழ்நாட்டுக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்றது? 1926ல குடியரசு தந்தை பெரியார் அவர்கள் முதல் முறையாக குடியரசு பத்திரிகையில எழுதுறாரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உரை அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்பேத்கர் BA பார் அட் லா என்று மரியாதையாக முதலாக ஒரு இந்திய பத்திரிகை குறிப்பிட்டு எழுதியது குடியரசு தந்தை பெரியார் அவர்கள். திராவிடத்தையும் இந்த ஆதி திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தையும் பிரிக்கணும். அதாவது பிற சாதிகள் பிராமணர்களாத பிற சாதிகளை ஒன்னா சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எத்தனை சூழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன என்ற வரலாறு தெரிந்த திருமாவளவன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னைக்கு தாவேக்காவை வச்சு இந்த இந்துத்துவா பண்ணுதுங்கிறத கூட கண்ணால பார்க்க முடியலையா உங்களால? திமுக திரு கலைஞர் அவர்கள் தான் முதல்ல வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி எல்லாருமே அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம்னு அதுக்கு கீழே எல்லா சட்டக்கல்லூரிகளும் இயங்கணும்னு கொண்டு வராரு. இதுல எதையாவது உங்களால மறுக்க முடியுமா? ஆனால் உங்களுக்கும் இன்று திராவிடம் என்ற பெயரை பார்த்தால் வெறுப்பு என்றால் இந்துத்துவ சக்திகளுக்கு நீங்களும் துணை போய்விட்டீர்கள். நீலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்றே தெரியவில்லை. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு போங்கு, ஒரு சோஃபாக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா?